கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, முன்னுரையிலே கூறியது போன்று இன்றைய 3 வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்வை மிகவுமே சவால் படுத்துகின்றன. நற்செய்தியிலே வாசிக்க கேட்ட இறுதி வசனத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். உள்ளத்தின் நிறைவையை வாய் பேசும் என்று இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். இப்படியாக 3 வாசகங்களுடைய இன்றைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியும். எங்களுக்கு தெரியும், இன்றைய முதலாவது வாசகத்தில் நாங்கள் வாசிக்க கேட்டது போன்று குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது. குயவர்கள் தொழில் செய்கின்ற இடத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது அங்கு குயவன்கள் சட்டி பானைகளை அந்த நெருப்பிலே அந்த சூளையிலே போட்டு பதனிடுவதை நாங்கள் பார்க்க முடியும். கொல்லன் பட்டறைக்கு போகின்ற பொழுது அந்த கத்திகளை எப்படியாக அந்த நெருப்பிலே போட்டு அந்த கத்திகளை செய்வார்கள். இப்படியாக தங்கத்தை செய்கின்ற பொழுது அதனையும் ஒரு முறை அந்த நெருப்பிலே வாட்டி அதனை செய்வார்கள். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்வையும் ஒப்பிட்டு பார்க்கின்றார். எங்களுடைய வாழ்வை எது பரிசோதிக்கின்ற பார்க்கின்ற பொழுது இன்றைய முதலாவது வாசகத்திலே பார்ப்போம், மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. ஆம், இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, எம்முடைய வாழ்விலே, எம்முடைய சமுதாயத்திலே, எம்முடைய திருச்சபையிலே பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வை அதிகமாக பரிசோதிப்பது எங்களுடைய சொற்கள், எங்களுடைய உரையாடல்கள், எங்களுடைய பங்குகளில் நடக்கக்கூடிய மீட்டிங்களாக இருந்தாலும் சரி, குடும்பங்களிலே எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே தாய் தந்தை பிள்ளைகளுக்குள்ளே நடைபெறக்கூடிய உரையாடல்களாக இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் சரி, இந்த உரையாடல் தான் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கக்கூடிய எங்களுடைய கருத்து முரண்பாடுகளுக்கும் இன்றைய சமுதாயத்திலே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அவலங்களுக்கும் ஒவ்வொரு சவால்களுக்கும் முதல் காரணமாக இருப்பது மனிதனுடைய உரையாடல். இன்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியும், என்னுடைய வாழ்விலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உரையாடி கொண்டிருக்கின்றோம். சில பேரோட பேசுவதற்கு மிகவுமே ஆசையாக இருக்கு. சில பேரோட உரையாடுவதற்கு மணித்தியாலங்கள் போகிறதே தெரியாது. இப்படியாக எங்களுடைய உரையாடல் மிகவுமே சுவாரஸ்யமானதாகவும் இனிமையானதாகவும் மிகவுமே ஒரு ஆர்வமாக இருப்பதை சில பேருடைய உரையாடல் இருக்கும். ஆனால் சில பேருடைய உரையாடல் எப்போ அந்த இடத்துலேருந்து நாங்கள் போவோம்னு யோசிப்போம். சில நேரங்களில் யாராவது வரும்பொழுது சிந்திக்கலாம், ஐயோ வந்துட்டாங்களே அப்படின்னு சிந்திப்போம். ஏனெனில் எங்களுடைய வாழ்விலே தெரியும், சில பேருடைய எங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய சொற்கள் மற்றவர்களை காயப்படுத்துகின்றன, மற்றவர்களை புண்படுத்துகின்றன. அந்த சொற்கள், அந்த காயங்கள் எங்களை விட்டு ஆறுவதில்லை. அதான் சொல்லுவாங்க, பணத்தை ஒரு இடத்துல போடுகின்ற பொழுது அந்த பணத்தை பொறுக்கி எடுக்க முடியும், அந்த பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் எங்களுடைய சொற்களை நாங்கள் ஒரு முறை எங்களுடைய வாயிலிருந்து தவற விடுகின்ற பொழுது அந்த சொற்களை நாங்கள் மீளப் பெற முடியாது. ஒரு முறை எங்களுடைய கோபத்தினாலும் எங்களுடைய வன்முறையினாலும் நாங்கள் ஒரு முறை ஒரு வார்த்தையை ஒருவருக்கு சொல்லுகின்ற பொழுது அதனை நாங்கள் திரும்ப பெற முடியாது. இதனை தான் இன்றைய வாசகங்களை நாங்கள் பார்க்க முடியும். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதலாவது வாசகத்தை பார்க்கின்ற பொழுது சீராக் ஆகமத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவுமே அழகான வார்த்தைகளை எங்களுக்கு கூறுகின்றார். சலிக்கின்ற பொழுது சல்லடையில் உமி தங்கி விடுகின்றது. இப்படித்தான் மனிதரின் பேச்சிலும் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது, மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம் என்று இன்றைய சீராக் புத்தகத்திலே நாங்கள் பார்க்க முடியும்.
ஆகவே இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இப்படியாக 3 வார்த்தைகளையும் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களை சவால் விடுக்கின்றார். இந்த திருச்சபை எங்களை சவால் விடுக்கின்றது. என்னுடைய உரையாடல் மற்றவரை ஆறுதல் படுத்துகின்றதா? மற்றவர்களுக்கு கனிவுள்ளதாக இருக்கின்றதா? மாறாக அவர்களை காயப்படுத்தி இன்னுமாக எரிகின்ற அந்த நெருப்பிலே இன்னுமாக நாங்கள் எண்ணெயை ஊற்றி கொண்டு இருக்கின்றோமா? ஒரு விளக்கு எரிகின்ற பொழுது எண்ணெயை ஊற்றோட்டு என்ன செய்யும்? நல்லா தான் எரிஞ்சு கொண்டிருக்கும். சில நேரங்களில் எங்களுடைய வாழ்விலே ஒருவர் எங்களை தேடி வருகின்ற பொழுது, ஆறுதலுக்காக வருகின்ற பொழுது, ஒரு அன்புக்காக வருகின்ற பொழுது, ஒரு தேவைக்காக வருகின்ற பொழுது அவர்களுடைய ஆறுதல்கள் இன்னுமாக ஆறுதல் என்று போகின்றது. அவருடைய பிரச்சனைகள் இன்னுமாக தளர்ந்து போவதில்லை, மாறாக பெரிதாகி கொண்டு இருக்கின்றது. இப்படியாக எங்களுடைய வாழ்வு இருக்கின்ற பொழுது நாங்கள் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக வாழ்வதில்லை. ஆண்டவர் இதனை விரும்புவதில்லை என்று இன்றைய 1வது வாசகத்திலே நாங்கள் பார்க்க முடியும். இப்படியாக இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது நற்செய்தியிலேயே ஆண்டவர் கூறுகின்றார், பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? 2 பேருக்கு கண் தெரியாமல் பாதையில் செல்லுகின்ற பொழுது அந்த 2 பேருமே எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, எங்கே போய்ட்டு அடிபடுவாங்கன்னு தெரியாது, எந்த குழியில் விழுவாங்கன்னு தெரியாது. ஏனெனில் 2 பேருக்குமே பார்வையற்று இருக்கின்றது. இப்படித்தான் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஒருவர் மற்றவர்களை தங்கி வாழுகின்றோம். ஒருவர் மற்றவருடைய ஆறுதலுக்காக வாழுகின்றோம். ஒருவர் மற்றவருடைய அன்புக்காக வாழுகின்ற பொழுது, நான் என்னை அன்பு செய்யாத பொழுது, என்னை வழிகாட்டாத பொழுது, என்னுடைய குறைகளை நான் அறிந்து கொள்ளாத பொழுது, என்னுடைய பலவீனத்தை நான் அறிந்து கொள்ளாத பொழுது நிச்சயமாக மற்றவர்களை நான் வழிப்படுத்த முடியாது. என்னுடைய பலவீனத்தை நான் அறிந்து கொள்ளாத பொழுது இன்னொருவரை நான் நேர்வழிப்படுத்த முடியாது என்று இன்றைய நற்செய்தியிலேயே நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து அறியுங்கள், அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண்ணில் தெரியும். ஆம், இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, மனித வாழ்வை பார்க்கின்ற பொழுது நாங்கள் யாருமே 100க்கு 100 நிறந்த முழுமையான வாழ்வை வாழ முடியாது. பெர்ஃபெக்டான வாழ்வை நாங்கள் வாழ முடியாது. ஒவ்வொருடைய வாழ்விலும் பலவீனங்கள் இருக்கின்றது, குறைகள் இருக்கின்றது. அதனை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே எப்படி சிந்திப்போம்? எங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் நான் செய்வதுதான் சரி, மற்றவர்களை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், ஒவ்வொருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு கோணத்திலே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் பலம் இருக்கின்றது, பலவீனங்கள் இருக்கின்றது, குறைபாடுகள் இருக்கின்றது. அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதனை நிவர்த்தி செய்து வாழுகின்ற பொழுது மற்றவர்கள் எங்களை பார்த்து தானாகவே வளர்ந்து வருவார்கள் என்று இன்றைய நற்செய்தி எங்களுக்கு மிகவுமே அழகாக கூறுகின்றது. ஆகவே இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இன்றைய வார்த்தைகளை நாங்கள் ஒரு முறை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்விலே எனக்கு தருகின்ற செய்தி என்ன என்று பார்ப்போம். ஆண்டவர் கூறுகின்றார், மனிதனுடைய உரையாடல் தான் எங்களுடைய முழு பிரச்சனைக்குமாக காரணமாக இருக்கின்றது. எங்களுடைய உரையாடல் தான் எங்களுடைய ஒவ்வொரு வன் செயலுக்கும் காரணமாக இருக்கின்றது. ஆகவே நாளிலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நான் ஒருவரோடு உரையாடுகின்ற பொழுது அவர்களை சிந்திக்க வைக்கின்றதா, அல்லது அவர்களை அன்பு செய்த வைக்கின்றதா, அவர்களை ஆறுதல் படுத்துகின்றதா, அல்லது இன்னுமாக அவர்களை ஒரு வெறுப்பான வாழ்விலும் இன்னுமாக கோபதாபங்கள் அதிகரிக்கும் வகையிலே நாங்கள் மற்றவர்களோடு உரையாடுகின்றோமா, பேசுகின்றோமா என்று என்னுடைய திருப்பலிலே நாங்கள் சிந்தித்து பார்த்து, இப்படியாக என்னுடைய கடந்த கால வாழ்விலே நாங்கள் பலரை காயப்படுத்தி இருக்கலாம், பலரை அவமானப்படுத்தி இருக்கலாம், பலரை புண்படுத்தி இருக்கலாம். இப்படியாக நடந்திருந்தாலும் அவர்களை மன்னித்து நாங்கள் தவக்காலத்தில் நுழைய இருக்கின்றோம். தவக்காலத்தை ஆரம்பிக்க இருக்கக்கூடிய நாங்கள் தவக்காலத்தை நல்ல முறையிலே ஆரம்பிப்பதற்கு எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு தகுதியான வாழ்வதற்கு தொடர்ந்துமாக வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடிக்கொள்வோம்.